Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. தொந்தனை தோங்கின்றி சொல்லி நீ பாட பின்னில் பாட வருவாய் கணபதி தொந்தனை தோங்கின்றி சொல்லி பின்னில் பாட நீ பாட அந்தருள்வாய் தலை மகளை கணதோனி குடம்புரைக்கு கட்டை தகர்த்த விழாவோடு சுமிதையாகும் திருக்கதை நாங்கள் பாட சிந்தித்தவர்கள் மோனியோ கொண்டே செவி குளிரே பாட ஆவணியில் அயோத்தி நாட்டில் ராமர் வந்தார் மாயவர் வந்தார் என்று நன்னதற்களை அலங்கரிப்பார் தோற நான் கட்டிடுவார் கரும்புகள் சிம்மாசன மேடையிலே ராமசுவாமியும் ஸ்ரீ வைகுண்டபதியாகிய என்பெருமாள் துஷ்டரை வென்று நிஷ்டரை ஆட்கொள்ளும் பொருட்டு ராம அவதாரம் எடுத்து 10 தலை வல்லோனாகிய ராவணனை கொன்று ராவணன் தம்பியாகிய விபூஷணனுக்கு இலங்காபுரியை பட்டம் தரித்து சீதையம்மனை சிறைமீட்டி தம்பிமார்களோடும் இன்னும் 72 வல்லம் வானரங்களோடும் குகனுடைய விருந்து உபசரணைகளை எல்லாம் கழித்து அயோத்தியிலே வந்து கொலுவில் இருக்கின்ற சமயம் ஒரு நாள் நகர் சோதனைக்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது அரண்மனையிலே என்ன நடக்கிறது பாருங்கள். என்னமா நடக்கின்றது? பண்டை கெடுத்ததோர் கையிலேசி கையொடி ஜானகி இடத்தில் வந்தாள் ஓடமபோடு என்னுடைய மருமகளே சரிகமபதவி என்கிளை செய்தால் லட்சுமியே தகர்தோ சொன்ன வார்த்தையை காதிலே கேட்ட சீதாதேவி கைகேசியை அடிவணங்கி
சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றாய்? அம்மா என்னுடைய ஆசை மாமி என்ன? கற்புடைய பெண்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதை போன்று என்னுடைய விஜய கோதண்ட பாணியாகி என் கணவரை பார்க்கக்கூடிய கண்ணினால் அந்த பாவியாகி ராவணனை நான் பார்த்ததே கிடையாது அம்மா. இதை அறிந்த தாங்களுமா என்னிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்க என்று சீதாதேவி சொல்லுகின்ற பொழுது கைகேசி சொல்லுகின்ற என்ன சொல்லுகின்றாய்? சீதா, என்ன? ராவணனுக்கு 10 தலை உண்டு என்று சொல்லுவாங்களே, எனக்கும் அவனை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது. அப்படி என்றால் அவனை போல 10 தலை வைத்து ஒரு படமாவது எழுதி கொடு என்றார். கைகேசியின் கொடூர மொழிகளை பொறுக்க முடியாத சீதாதேவி என்ன செய்வது என்று ராமசுவாமியை மனதிலே நினைத்து ராவணனுடைய படத்தை இடது காலாலே வருகின்றார். படமானது ராவணனை போலவே இருக்க கைகேசி கையிலே கொடுத்தாள். கைகேசி பார்த்து கொண்டு நிற்கின்ற பொழுது வெளியே நகர்சோதனைக்கு சென்ற ராமசுவாமி வருகின்றார். கண்ணிலே கண்ட கைகேசி படத்தை சீதாதேவி கையிலே கொடுத்து விட்டு கைகேசி மறைந்தார். சீதை இறைவா சுவாமி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ராம துரோகம் ஏற்படுமே அப்படி என்று சுவாமி ஜெயினிக்கும் பஞ்சனைக்கு அடியிலே மறைத்து வைத்தார். சரி. ராமசுவாமியோ அங்கிருந்து வந்து கவலையோடு பஞ்சனையிலே வந்து சாய்ந்தார். அவர் மேனியிலே இருந்த வேர்வையானது பஞ்சனைக்கு அடியில் இருந்த படத்தில் படவும் படமாக இருந்த ராவணன் உயிரிழந்தார். அங்கே பார்க்கின்ற பொழுது இலங்கை ராவணன் ஒருவன் அதை ராவணன் ஒருவன் அதை தம்பியாகி லட்சுமணனை அழைத்து சொல்லுகின்றார். லட்சுமணா, இனிமேல் இந்த செய்தி அயோத்தியிலே வைக்க கூடாது. சீக்கிரமாக இவளை தண்டகாரண்ய வனத்திலே கொண்டு வெட்டி விட்டு வந்து விடு. திகைத்தான் லட்சுமணன். என்ன சொல்லுகின்றார்? அண்ணா, என்னென்ன சொல்றீங்க சர்வலோக ரட்சகராகிய சுவாமி? தாங்களே இப்படி சொல்லலாமா அண்ணா? தம்பி, அண்ணா, நான் சொல்வது கேட்கவில்லை என்றால் இந்த பாலாவை நான் மாண்டு விடுவேன். அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. தங்களுடைய வார்த்தை நான் தட்டவே மாட்டேன். இதோ சென்று வருகிறேன் என்று சீதாதேவியிடத்திலே வந்து சொல்லுகிறான் லட்சுமணன். என்ன சொல்லுகின்றான்? அண்ணே, ஏதோ உங்களை தண்டகாரண்ய வனத்திலே கொண்டு வெட்டி விட்டு வரும்படியாக அண்ணா விடை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா? எழும்பி வாருங்கள் அம்மா. இதோ வரைக்கும் லட்சுமணா, உங்கள் அண்ணா தானே சொன்னாங்க, உங்கள் அண்ணனிடத்திலே சென்று நான் விடை வாங்கி வருகிறேன். அப்படி என்று என்றே சொல்லிய சீதாதேவி ராமசுவாமி முன்னிலையிலே வந்து நின்று சொல்லி சொல்லி அழுகிறாள் சீதை. என்ன சொல்லி எழுகின்றாள்? உங்களை விட்டு நான் போக, உங்களை விட்டு நான் போக, உங்களை விட்டு நான் போக, உடையவனா இது உடையவனா, உடையவனர்கள் களையோ.
போன்று பாக்கியம் பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது. இத்தனை கஷ்டமோ நான் அடைவதற்கென்றோ அன்றைக்கு மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நிறைந்த சபை யாரும் அழைக்க முடியாதவில்லை. தாங்கள் ஒடித்ததும் 2 துண்டானது என்று சீதாதேவி அழுகின்றாள். ராமசுவாமி கவிழ்ந்ததலை ஏறிட்டு பார்க்கவே சீதாதேவி இனி நாமல் என்று பிரயோஜனம் இல்லை என்று ராமசுவாமி வாதத்தை படிந்துவிட்டு இளைய பெருமாளோடு புறப்பட்டு பல பல இடங்கள் எல்லாம் கடந்து தண்டகாரண்ய வனத்திலே வந்து சேர்ந்தார்கள். ஒரு வடவால் மர நிழலில போய் அமர்ந்தாங்க. வழி நடந்து வந்த சடையின் காரணமாக சீதா அம்மா அந்த வடவால் மர நிழல்ல தூங்குறாங்க. பார்த்த லட்சுமணன் அண்ணியை துஷ்ட மிருகங்கள் கொல்லுகிறதா காப்பாற்றுகிறதா பார்ப்போம் என்று வளர்ந்த மரம் ஆலமரம். அந்த ஆலமரத்திலே ஏறி கருடான்மான் ஒளி போட்டு பார்ப்பதை போலவே பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே நித்திரை செய்தாங்களே சீதா அம்மா, அந்த அம்மா பக்கத்தில் என்ன அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது பாருங்கள். என்னமா நடக்கின்றது? நாகம் வந்து குடை பிடிக்க நல்ல பாம்புதான் பல்லாயிரம் கோடி அண்டத்தையும் கர்ப்பத்திலே வைத்து ரட்சிக்கப்படாத இந்த ஸ்ரீமநாராயண மூர்த்தியின் மார்பிலே உரைகின்ற மகாலட்சுமியை காட்டிலே வாழும் தாவரங்கள் எல்லாம் பூத்து பூவாகவே சுருகின்றதா. காட்டிலே வாழக்கூடிய துஷ்ட மிருகங்கள் அம்மாவுக்கு காவல் புரிய பார்த்தான் லட்சுமணன். அந்நிய நாமல் வெட்டி இருந்தால் இந்த துஷ்ட மிருகமே நம்மை விட்டு இருக்காது என்று அந்த வனத்தை விட்டு ஓடோடி வந்து அயோத்தியாபுரியிலே ராமசுவாமியை பணிந்து இங்கே இருக்க அங்கே வனத்திலே நித்திரை செய்தாங்களே சீதா அம்மா என்று முழித்து பார்க்க தன்னை சுற்றி துஷ்ட மிருகங்கள் இருக்கிறது. தனக்கு துணையாயிருந்த இளைய பெருமாளை காணவில்லை. பதறி பதறி சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? போலி தின்றதுவோ தின்றதுவோ ஒரு பெண்ணுடைய குரல் கேட்கிறது என்று வந்த திசையை நோக்கி வந்து பார்க்கின்ற பொழுது ஸ்ரீமநாராயண மூர்த்தியின் மார்பிலே உரைகின்ற மகாலட்சுமி அவள் அருகிலே வந்து கேட்கின்றார். அம்மையே, மனித சஞ்சாரம் இல்லாத இந்த அரும் காட்டில் சரி தனியாக அழுது கொண்டிருக்கின்றாயே அம்மா, உன்னுடைய ஊர் என்ன? என் ஊர் அயோத்தியாபுரி பட்டணம். அம்மா, உன்னுடைய தந்தை பெயர் ஜனகமன்னன். ஓஹோ, ஜனகமன்னனுடைய புத்திரியா? உன்னை கல்யாணம் செய்தவர் யாருமா? அதை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள்.
மனம் சென்று மனத்திலே சென்று சில வருடம் கழிக்கின்ற பொழுது இலங்காபுரியை ஆளக்கூடிய ராவணன் என்னை சிறையெடுத்து அசோகவனத்திலே கொண்டு சிறை வைத்திருந்தார். அனுமாரால் இதை அறிந்து வாலிக்கு மோட்சம் கொடுத்து சுக்ரீவன் சிநேகம் கொண்டு இனி 72 வெள்ள மாநகரங்களோடும் அநேக வீரர்களோடும் வந்து எதிர்த்து அந்த ராவணனை கொண்டு என்னை சிறை மீட்டு அயோத்தியிலே வந்து வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் அவங்க சிற்றன்னையாகிய கைகேசி யாதவினால் நானும் ராவணன் படத்தை வரைந்தேன். இதை பார்த்துட்டாங்க சுவாமி. உடனே தம்பியாகிய லட்சுமணன் இடத்திலே என்னை தண்டகாரண்ய வனத்திலே கொண்டு வெட்டி விட்டு வா என்று விடை கொடுத்தாங்க. என்னை வெட்ட வந்த இளைய பெருமாளை காணவில்லையே சுவாமி. கவலைப்பட வேண்டாம். லட்சுமண பெருமாளை மனம் மிருகங்கள் கொண்டிருக்காது. அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கவலைப்பட வேண்டாம். அதோ என் குடிசை இருக்கின்றது. வந்து சந்தோஷமாக வாழ்கிறம்மா என்று சீதாதேவியை உன் கணவனோடு நீ சேரக்கூடிய நேரம் சேர்ந்து வாழலாம் என்று சீதாம்மாவை கூட்டி வந்து அவருடைய ஆசிரமத்தின் பக்கத்தில் சீதாம்மாவுக்கு ஒரு ஆசிரமம் அமைத்து அதிலே இருக்க செய்ய அவள் வயிற்றில் கர்ப்பமது கர்ப்பமது வால்மீகியுடைய ஆசிரமத்திலே வந்து 6, 7, 8, 9, 10 மாதம் பிறக்க சீதாதேவிக்கு மருத்துவமாக பத்ரகாளி அம்மன் வந்திருக்க ஆகாய தேவி பூமாதேவி சப்த கன்னிமார்கள் கைதாங்கி ஆதரித்து நிற்க அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றார் சீதாதேவி. பிறந்த குழந்தையை எடுத்து நீராட்டி சீராட்டி பாலூட்டி அந்த குழந்தைக்கு குசலவன் என்று பெயரிட்டு நாள் ஒரு வண்ணம் பொழுது மேனியுமாகவே வளர்த்து வருகின்ற பொழுது ஒரு நாளைய தினத்தில் ஆனை தந்தத்தால் செய்த தொட்டிலே மகனை தூங்க வைத்துவிட்டு சீதா தேவியானவள் செப்பு கூடம் தண்ணி கையில் எடுத்து செப்பு கூடம் தண்ணி கையில் எடுத்து தேன்மொழியால் வாரவழி தனிலே அந்த தேன்மொழியால் வாரவழி தனிலே செப்பு கூடம் தண்ணி கையில் எடுத்து செப்பு கூடம் தண்ணி கையில் எடுத்து அந்த தேன்மொழியால் வாரவழி தனிலே அந்த தேன்மொழியால் வாரவழி தனிலே வனத்தில் வாழும் குரங்குகள் எல்லாம் வைத்து அதன் குட்டிகள் தன்னை அடிவயற்றோடு தொங்க போட்டு அடுத்த கொப்பு தாவுவதை கண்டாள். போதையவள் உடனே ஓடி வந்து போதையவள் உடனே ஓடி வந்து குசலவனை கையிலெடுத்து போனாள். குசலவனை கையிலெடுத்து போனாள். இந்த விதமாகவே குசலவராஜன் என்ற குழந்தையை ஆணை தந்தத்தால் செய்த தொட்டிலே கிடைத்துவிட்டு சீதாதேவி வால்மீகியுடைய பூஜைக்கு ஒரு குடம் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று பணத்தில் வரும்போது குரங்கான தன்னுடைய குட்டிகளை கீழே போடாமல் தூக்கி போவதை கண்ட சீதை என்ன செய்கின்றாள்? தானும் தன்னுடைய பிள்ளை எடுத்து போவோம் என்று எடுத்து போகின்றார். சற்று நேரங்களையே வால்மீகி தொட்டில பறக்கிறார், குழந்தையை காணல. ஐயோ, சீதாதேவி வந்து விட்டார். நம்மள சாபத்தை கொடுத்து விடுவாளே, குழந்தையை காணவில்லை எப்படி என்று கர்ப்பப்புல்லை போட்டு சீதாதேவி பிள்ளை போல ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று தாலாட்ட அழகான ஒரு குழந்தை தொட்டிலே சற்று நேரங்களிலே சீதாதேவி வந்து பார்க்கின்றால் அழகான குழந்தை தொட்டிலே தூங்குகிறது. சரி ஐயா, இந்த குழந்தை யாது ஐயா? அம்மா சீதாதேவி, சொல்லுங்களேன் சுவாமி. நீ தண்ணீருக்கு சென்று விட்டாய், தொட்டில் வந்து பார்த்தேன், குழந்தையை காணவில்லை. குழந்தை இங்கே இருந்து சாபத்தை கொடுத்து விடுவாய் அப்படி என்று ஒரு தர்ப்பப்பிள்ளை பிடிக்கிறேன். அப்படி தொட்டிலை கிடந்து தாலாட்ட ஒரு குழந்தையாக சமைந்து விட்டதம்மா. ஓஹோ,
இந்த குழந்தையை நீதான் அன்போடு வளர்த்து வர வேண்டும். வேண்டாம் சுவாமி, அடுத்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படி எல்லாம் உடனே வால்மீகி ரிஷி பத்ரகாளியை நினைக்க, சரி காளியம்மா வருகின்றாள், காளியம்மாளிடத்திலே நடந்த விவரங்களை சொல்ல பத்ரகாளி அம்மன் சொல்லுகின்றாள், அண்ணி அண்ணா வரும்போது எல்லாம் நானே முன்னின்று சொல்லுவேன், குசலவனுக்கு துணையாக இவனே இருக்கட்டும். அப்படி என்று கோபாலருக்கு பிறந்த மகன் குசலவன் என்று பெயர் இருப்பதால் அசலாக பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அசலவன் என்று பேரும் விட்டார், பேரும் விட்டார், பேரும் விட்டார். அசலாக பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அசலவனுக்கு பெயரும் விட்டாய், பெயரும் விட்டாய், அசலவனுக்கு பெயரும் விட்டாய், பெயரும் விட்டாய். இருவரையும் ஒரு போலே என் நிலையால் வளர்த்துவார், வளர்த்து வரும் நாளை மனமதில் கதிரவன் தான திருமையே அழகுகளை தான் படித்தார். ஏழான வயதினிலே வயதினிலே வித்தை தான் படித்தார், தான் படித்தார், தான் படித்தார். இந்த விதமாகவே குசலவன் அசலவன் என்று இரண்டு பிள்ளைகளுக்கும் பெயரிட்டு அப்படி இரண்டு பிள்ளைகளை ஒன்று போலவே வளர்த்து வருகின்றாள் சீதாதேவி. இப்படி வரும்போது 12 வயதாகும் போது அழகு ஜொலிக்கும்படி வேண்டிய ஆடைபணி ஆபரணங்களை அணிந்து அழகு பார்க்கின்றாள். 5 வயது பக்குவானதும் சரி பிள்ளைகள் கல்விக்கு பருவகாலம் நடத்தி விட்டார்கள் என்பதை அறிந்த வால்மீகி ரிஷி குழந்தைகளை அழைத்து நல்ல சுபதினத்தில் விநாயகர் துதி செய்து சரி அறிவோம் நமோ நாராயணா என்று திவ்ய அச்சரத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆமா. 6ஆம் வயதில் 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 ஆகமோ 32 தர்மம் 64 கலைக்கியானோ 96 தத்துவம் இவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார். சரி 7ஆம் வயதில் ஆணையற்றம் குதிரையற்றம் வில்வித்தை சிலம்ப தொழில் மல்லடவு குஸ்தி பொதுவாக சொல்ல போனார். அரசுகளுக்கு வேண்டிய வித்தைகள் எல்லாம் படித்து வர்றாங்க. 10 வயது பக்குவத்தில் பிரம்மாவி முதல் தேவர்கள் வரை இந்த குழந்தைகளுக்கு எலிகரில்லை என்று நடக்கும் காலம் வந்துவிட்டது. அப்படி இருக்க ஒரு நாளைய தினத்தில் பிள்ளைகள் வால்மீகி ரிஷியை அடிவணங்கி சொல்றாங்க. என்ன சொல்லுகின்றார்கள்? ஐயா முனியவர்களே, என்னப்பா? காண வனத்திலே வேட்டைகள் ஆடி வர கருத்துடன் விடைதார், கருத்துடன் விடைதார், மணி பாலகர்கள் நாங்கள் இருவரும் கருவி போய் வாரோம், கண்மணி பாடகர்கள் நாங்கள் இருவரும் அடகவி போய் வாரோம். அம்புவில்லா ஆயுதம் அஸ்தீரம் தான் கொடுத்து அருமையாய் வாழ் கொடுக்க, அருமையாய் வாழ் கொடுக்க, அத்தனையும் வாங்கி பத்தீரி சிறையிடம் ஆதரவாய் நடந்தார். ஐயா எங்கள் குலகுருவாகிய முனியவர்களே, நாங்கள் படித்திருக்கும் மில்திறனை பார்க்க வேண்டாமா? காட்டிலே சென்று வேட்டையாடுவதற்கு விடை கொடுங்கள் ஐயா. அப்படியாகட்டும் அப்பா, சென்று பாருங்கள். அதோ அதோ வில் வாள் அஸ்திரம் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு உங்கள் தாயிடத்திலும் விடை வாங்கி போங்கள். சரி காதிலே கேட்ட சீதாதேவி பிள்ளைகள் தாயாகி சீதாதேவி இடத்திலே வந்து அடிவணங்க. அடிவணங்கு சீரோங்கி தசரத தன்னை அனுகினியாளாம் திரளுயர் சீதை தந்த செல்வராங்குசலவன் என்னும் சிறுவர்கள் தன்னை நோக்கி ஏரோங்கு மகவாக எந்த குற்றவிரு புதல்வர் காணி நீர் என்று ஆமாம் இந்த ஒடுகதிர் நிலவெறி காமனும் புகுந்தோளில் அரிதிரன் மீதிலும் காரோங்கு மானிதிரன் மீதிலும் போய் கரடி பெண் புலி மீதிலும் கலைமான்கள் மீதிலும் வேட்டையாட துணிவு காளைகள் கொண்ட எண்ணோ பாரோங்கி கீர்த்தி வரும் முனிவர் அருளினாலும் என் பர்த்தாவின் அருளினாலும் பதனமாய் சென்றே கணங்களை சோதித்து பரிவுடன் வருகிறீரே. சீரோங்கி தசரதர் தனியனுக்கு நீயாளாம் என்றார். தசரதர் மகனாகிய மூத்த ஸ்ரீராமர் மனைவியாகிய சீதாதேவியின் மக்கள்
தாயாரை அடிபணியவும் ஏரோங்க மகவாக எந்தனுக்கற்ற இரு புதல்வர் கண்டீர் என்றால் என் அருமை புதல்வர்களே, நீங்கள் வனத்திலே சென்றால் ஆரோங்க மானத்திரை மீதிலும் கரடி வெண்புரி மீதிலும் என்றால் அங்கு வாழும் காட்டானை, சிங்கம், கரடி, புலி இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் உங்களை எதிர்த்து வந்தால் உங்கள் கையிலே இருக்கும் அஸ்திரத்தால் கரம் தொடுத்து அதனை கண்டதுண்டமாக்கி ஆரோங்க கீர்த்திபரி முனிவர் அருளினாலும் என் பர்த்தாவின் அருளினாலும் என்றால் நமது முனிவர் அருளினாலும் எனது கணவர் அருளினாலும் நீங்கள் போகிற இடத்தில் மிகவும் கவனமாக நின்று ஜாக்கிரதையாக வேட்டையாடி வாருங்கள் அப்பா. அப்படியாகட்டும் தாயே, நாங்கள் சென்று வருகின்றோம் அம்மா. உடனே 2 பிள்ளைகளும் எப்படி வருகிறார்கள்? எப்படி? முதுகிலே அம்பரா பொதிகளை மாட்டி மலை குகையிலே இருந்து மதையானி வருவது போலவே காட்டிலே வந்து காட்டானை, சிங்கம், கரடி, புலி இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களை அஸ்திரத்தால் கொன்று படுசூரண செய்து காடு மேடைகள் எல்லாம் கடந்து பழையபடி வால்மீகர் ஆசிரமத்திலே வந்து அன்னையும் வால்மீகரையும் அடி வணங்கி அவரால் சில உபசரணைகளை பெற்று காடு செடி கொடி இவைகள் எல்லாம் தழைக்க மாதம் மும்மாறி பொழிவு சீதாதேவி பிள்ளைகளோடு வால்மீகர் ஆசிரமத்திலே வாழ்ந்து வருகிறது. இப்படி வாழ்ந்து வரும்போது அயோத்தியாபுரியிலே என்ன நடக்கிறது பாருங்கள். என்னமா நடக்கிறது? அயோத்தி பட்டணத்தில் அரிராமர் மண்டபத்தில் மண்டலம் வந்து இருபுறம் காவி பேசினான் வாராரே பதிஷ்டமுனி பதிஷ்டமுனி அண்ணனுட சபைதனிலே சபைதனிலே அண்ணனுட சபைதனிலே சபைதனிலே வாராரே பதிஷ்டமுனி பதிஷ்டமுனி அண்ணனுட சபைதனிலே சபைதனிலே அண்ணனுட சபைதனிலே சபைதனிலே கண்டல்லவோ இளையோன் கடுகனவே சரி குட்டி வந்து சொல்லம்மா. சிம்மாசனம் தனில் இருக்கு தனில் இருக்கு உடனே அடிதொழுதான் அடிதொழுதார் சிறப்புடனே அடிதொழுதார் இங்கு இப்படி இருக்கும் காலத்தில் ஸ்ரீராமர் கொட்டாரத்தில் வதிஷ்ட மகாமுனியானவர் வருகின்றார். ராமசுவாமி அடிவணங்க ராமனை பார்த்து கேட்கின்றார் வதிஷ்டர். என்ன கேட்கின்றார்? ராமா, உன்னுடைய நகரத்தை பார்க்கின்ற பொழுது லட்சுமி கடாட்சி இல்லாத நகரம் போல் தெரிகின்றது அப்பா. சுவாமி, என்னப்பா உண்மையில் இந்த அரண்மனையிலே லட்சுமி இல்லாமல் ஆகிவிட்டார் சுவாமி. லட்சுமி இல்லாமல் எங்கே போய்விட்டாள்? அதை எப்படி சொல்லுவேன்? சொல்லுகிறேன் சுவாமி. இதோ நான் சொல்லுகின்றேன். என்ன நடந்த விவரங்களை ஆதியோடு அந்தமாக சொல்ல ஆதிலே கேட்ட வதிஷ்ட மகாமுனி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்கள்? லட்சுமி இருக்கிறாளா இல்லையா என்பதை அறிய வேண்டுமானால் என்ன செய்வது? ஒரு வேள்வி வளர்த்தால் அறியலாம் என்றார். உடனே லட்சுமண பெருமாள் ராமசுவாமி வேண்டுகோளுக்கு இணங்க களஞ்சியத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து அழகான ஒரு வேள்வியை வெட்டி அந்த வேள்விக்கு அசுவமேதையாக பெயரிட்டு அந்த வேள்வியை வளர்த்து வருகின்ற பொழுது அந்த வேள்வியில் 5 நிறங்களோடு பஞ்சலட்சணை என்று சொல்லும்படியாக ஒரு குதிரை வந்து பிறந்தது.
பிறந்தது. அந்த குதிரைக்கு பாகன் யாரம்மா? வேள்வியில் பிறந்த குதிரை அல்லவா? ஆமா. கட்ட வேண்டுமானாலும் அவிழ்க்க வேண்டுமானாலும் அருண்மாரை தவிர மற்ற எவராலும் முடியாது என்று ஆஞ்சநேயரை ஏன் நியமித்தாங்க. ஆஞ்சநேயரும் குதிரையை நல்ல முறையிலே குளிப்பாட்டி தண்ணீர் ஊட்டி ஆகாரம் கொடுத்து குதிரைலாயத்திலே கட்டி வர ஒரு நாள் அந்த அசுவமானது என்ன செய்கிறது? விட்டவிழ்ந்து உதிரையது உதிரையது கணவனும் ஓடிடுமா விட்டவிழ்ந்து உதிரையது உதிரையது கணவனும் ஓடிடுமா ஆடிவனம் கடந்து கடிகவே சோலை விட்டு தேடியத்தி நிப்பகிரி பிந்திடவே வேண்டும் எண்ணி கட்டுந்தாரி தன்னை விட்டு உதிரையது உதிரையது கணவனும் ஓடிடுமா வழக்கம் போல் குதிரை லாயத்திலே கட்டி வர ஒரு நாள் அந்த அசுவமானது தரையை ஒடித்துக் கொண்டு சேவல் மகாமுனி வனத்திலே வந்து திணிப்பயிரை அளிக்கின்றது. இதை கண்ணிலே கண்ட குசலவன் குதிரையை அருகே போகின்ற பொழுது பண்டைய பழகின பாகனை போல முதுக தாத்து கொடுக்கிறார். உடனே குசலவனும் அசலவனுமாக குதிரையிலே ஏறினார்கள். சாயங்காலம் வரை அந்த வனங்கள் எல்லாம் அடித்து துரத்தினாங்க. சாயங்காலம் ஆகும்போது குதிரையை கொண்டு வால்மீகர் ஆசிரமத்திலே கட்டி போடுறாங்க. கண்ணிலே கண்ட சீதாதேவி சொல்லுகின்றாள், என்ன சொல்லுகின்றாய்? அப்பாயின் அருமை பாலகர்களே, அம்மா, இந்த குதிரை இந்த ராஜாக்கள் வளர்த்த யாகத்தில் உள்ளதோ யாருடைய குதிரோ அடுத்த உங்க பொருள் நமக்கு எதற்கப்பா? குதிரையை விட்டு விடுங்கள் கண்ணே. அப்பா, இந்த குதிரை நாங்கள் களவு செய்யவும் இல்லை, நாங்கள் கொள்ளையெடுத்துக் கொண்டு செல்லவும் இல்லை. இந்த குதிரை எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அம்மா. சவாரிக்கு அழகாக இருக்கிறது. சரி, உங்கள் விருப்பமே என் விருப்பம். அப்படியா? இவர்கள் இங்கே இருக்க காவல் இருந்த அனுமார் திடீரென்று முழித்து பார்க்கக்கூடிய சமயம் குதிரையை காணவில்லை. தரையை உடைத்துக் கொண்டு போயிருக்கிறது. அங்காங்கே சுற்றி பார்க்கின்ற பொழுது வால்மீகியுடைய ஆசிரமத்தில் குதிரையின் வாழ்வீச்சை கண்டார். என்ன செய்கின்றார்? ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்த வேகத்துல குதிரையை அவிழ்க்கிறார். கண்ணிலே கண்ட அசலவன் சொல்லுகின்றார், என்னடா சிறு குரங்கே குரங்கே சிறு குரங்கே சிறு குரங்கே சிறு குரங்கே சிறு குரங்கே எங்கள் புறவியை ஏன் அவிழ்த்தாய் ஏன் அவிழ்த்தாய் ஏன் அவிழ்த்தாய் என்னடா சிறு குரங்கே குரங்கே சிறு குரங்கே சிறு குரங்கே சிறு குரங்கே சிறு குரங்கே எங்கள் குதிரையை ஏன் அவிழ்த்தாய் ஏன் அவிழ்த்தாய் ஏன் அவிழ்த்தாய் ஒப்பில் ஏறும் மரத்தில் ஏறும் நல்ல குரங்குகள் பூங்குதிரை உண்டோ என்று சொல்ல அசலவனோ என்று சொல்ல அசலவனோ அது சீதாராமதூதர். குதிரை சமட்டியை கையில எடுத்து கோபித்தடித்தானே அசலவனை அடித்த அடியது பொறுக்காமல் அபயமிட்டு தானழுதார். ஓடி வந்த வேகத்தில் ஆஞ்சநேயர் குதிரையை அவிழ்க்கின்றார். சரி, கண்ணிலே கண்ட அசலவன் சொல்லுகின்றார், டேய் குரங்கு, எங்கள் குதிரை ஏன் அவிழ்த்தாய்? என்னுடைய குதிரையை நான் வந்து அவிழ்க்கின்றேன். கொப்பிலேறும் மரத்திலேறும் குரங்குக்கும் குதிரை உண்டோ? டேய் குரங்கு, இந்த அளவுக்கு நீ பேசுறாயே என்று ஓங்கி அடித்தார் அனுமார். அண்ணா அண்ணா தம்பி, ஒரு குரங்கு என்ன அடிக்கிறது அண்ணா? அடிக்குதா? இதோ நான் வருகிறேன் பாருங்கள். என்று ஓடி வந்து குசலவன் கேட்கின்றார், ஏ கிழட்டு குரங்கு, என் தம்பி ஏன் அடித்தாய்? என் குதிரையை நான் அவிழ்த்தேன், அவன் தடுத்தான், நான் அடித்தேன். என் தம்பியை அடித்தாய் அல்லவா? என்னை அடித்து பாரு. பார்க்கலாமா? உடனே அனுமாருக்கும் குசலவனுக்கும் சண்டை நடக்கிறது. சரி. சண்டை நடக்கக்கூடிய சமயம் குசலவன் அடித்த அடியை வாங்கிய அனுமார் என்ன செய்கின்றார்? ஓடோடி வந்து ராமசுவாமி அடி வணங்கி சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றாரே? ஏ கோபாலா, நான் முன்னொரு சமயம் 7 கடலையும் தாண்டினேன். இலங்கணியை கொன்றேன், சீதைக்கு கணையாளி கொடுத்தேன், சரி. இலங்கையை தீயினால் எரிய வைத்தேன்.
இன்ற ஜெயத்தோடு போர் புரிந்தேன், என் வாலினால் கோட்டை போட்டேன், மயில் ராவணனை கொன்றேன், பாதாள இலங்கையை தூர தண்டிகை மகன் நீல மேகனுக்கே முடிசூட்டினேன். சரி, இன்னும் எவ்வளவோ அற்புதங்களை செய்த என்னால் வனத்தில் இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளை ஜெயிக்க முடியல இல்லையானா பிள்ளைகளுடைய வீரத்தை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சென்று குதிரையை கேட்டு வாருங்கள். முடியாது முடியாது, இனி நான் போக மாட்டேன், வேண்டுமானால் வாலி மக அங்கதனை விடுங்க. அப்படியா? உடனே அங்கதனை அழைத்து சொல்லுகிறார் சுவாமி. என்ன சொல்லுகிறாரா? எங்கதா நீ சென்று வால்மீகர் ஆசிரமத்தில் 2 பிள்ளைகள் நம்முடைய குதிரையை கட்டி போட்டிருக்காங்களா, சரி குதிரையை கேட்டு பாரு, கொடுத்தாங்கன்னா வாங்கி வா, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எங்கள் அரசனோட உதயகிரி மலையில் சண்டைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவா. ஆகட்டும் என்று அங்கதன் வருகின்றான். சரி, அங்கதனை கண்ணிலே கண்ட குசலவன் சொல்லுகின்றான், அண்ணா முன்னாடி ஒரு கிழட்டு குரங்கு வந்தது. ஆமா, அதோ பாருங்க ஒரு குட்டி குரங்கு வருது. ஓஹோ, சரி வரட்டும் பார்ப்போம் என்று இருக்கும்போது அங்கதன் வந்து கேட்கின்றார், அப்பா பிள்ளைகளே இது எங்கள் குதிரையை வாங்கி போகலாம் என்று வந்திருக்கிறேன், கொடுப்பீங்களா? உங்கள் குதிரையா? இல்லை, இது எங்கள் குதிரை, நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். கொடுக்க மாட்டீங்களா? அப்படியானால் எங்கள் அரசனோடு நீங்கள் சண்டைக்கு வருவீங்களா? சண்டைக்கு தானே? அப்படியாகட்டும், ஆனால் ஒன்று, சண்டை எந்த இடம் அது சொல்லி மலை சண்டைக்கு வருவீங்களா? அப்படியாகட்டும். உடனே இந்த அங்கதன் ஓடோடி வந்து ராமசுவாமியை அடிவணங்கி சொல்லுகின்றார், கோபாலா வனத்திலே இருக்கிறது 2 பிள்ளைகள், என்ன பேச்சு பேசுறாங்க, என்ன ஒரு அதிசயத்தை கேளுங்கள் சுவாமி. உங்களை பார்த்தது போலவும் உங்கள் தம்பியாகிய லட்சுமணை பெருமாளை பார்த்தது போலவும் தானே இருக்கின்றது. குதிரையை கேட்டாயா? தரமாட்டேன், சண்டைக்கே வருவேன் என்று சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்படியாகட்டும், நாம எல்லாம் சண்டைக்கு போக வேண்டியதா. உடனே ராமசுவாமி ரதகஜ துரக பதாதியோடு உதயகிரி மலையிலே வந்து யுத்த சங்கை எடுத்து துணிக்க காதிலே கேட்ட சீதாதேவி பிள்ளைகள் சீதை அம்மனை அடிவணங்கி சொல்றாங்க. என்ன சொல்லுகிறார்கள்? தாயே ஜானகி அம்மா, ஒருவன் வந்து குதிரையை கேட்டா கொடுக்க மாட்டேன் என்று சொன்னோம். சரி, எங்கள் அரசனோடு உதயகிரி மலையிலே சண்டைக்கு வர வேண்டும் என்று சொன்னாங்க. ஏதோ வாயால சொல்றாங்கன்னு நினைத்தோம். அவங்க சொன்னதை போன்று உதயகிரி மலையிலே வந்து யுத்த சங்கை துணிக்கிறாங்க, காதில் கேட்டாகி விட்டது. தாயே எங்களுக்கு போக விடை கொடுங்கள் அம்மா. மக்களை நீங்களும் சின்னம் சிறியவர்கள், காதிலே கேட்ட சீதாதேவி சொல்லுகின்றார், படைகள் இல்லை, தளங்கள் இல்லை, ஆயுத வித்தை இல்லை, அம்பூசிது என் மக்களே, அம்பூசிது என் மக்களே, அயே சண்டை தந்தீர்களே, அம்பூசிது என் மக்களே, அம்பூசிது என் மக்களே, சண்டைக்கு தான் வந்தீர்களே. காட்டில் வாழும் பாலருக்கு நாட்டாரோடு என்ன சண்டை, பாராளும் மன்னரோடு படை போருத திறமை உண்டோ, எத்தனை தான் சொன்னாலும் என் மக்களை கேட்க மாட்டேன். என் அருமை சிங்கார செல்வர்களே, அன்றே சொன்னேன் குதிரையை விட்டு விடுங்கள் என்று கேட்டீர்களா? காட்டிலே வாழும் பாவி அடியாளத்தில் என்ன இருக்கிறது உங்களுக்கு தந்து அனுப்புவதற்கு? அம்மா, அதில் ஒரு நாட்டை ஆளும் மன்னனோடு சண்டை செய்யும் பக்குவமான திறமை வாய்ந்தவர்களா நீங்கள்? இனிமேலாவது சொல்லுகிற குதிரையை விட்டு விடுங்கள் அப்பா. அம்மா, விடை கொடுத்து அனுப்பவில்லை என்றால் நாங்கள் மாண்டு விடுவோம் அம்மா. அதிலே கேட்ட சீதாதேவி ஓடி வந்து 2 பிள்ளைகளையும் மார்புறம் தழுவி சொல்லுகின்றனர். கெடுமதி கண்ணுக்கு தோன்றாது என்பது போல் பேசுகின்றீர்களே அப்பா, உங்களுக்கு தந்து அனுப்புவதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது? இருந்தாலும் அன்பு மிதுலாபுரி நகரத்திலே என்னை வில்வளைத்து மாலையிட்டு மெல்லியரை உன்னை என்று வேறு முகம் பார்ப்பதில்லை என்று சொல்லி சத்தியம்மா சத்தியமாய் சத்தியமாய்
செல்வர்கள், அன்றைக்கு மிதுலி மாநகரத்தில் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நிறைந்த சபையில் உங்கள் அப்பாவாகிய ராமச்சந்திர பூபதி என்னோடு கூடி பிறந்த பிள்ளை வளைத்து என்னை திருமணம் முடித்து நாங்கள் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உன் தந்தை என்னிடத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ராம அவதாரத்தில் உன்னை தவிர வேறு ஒரு பெண் மீது நான் இச்சை வைப்பதில்லை, இது சத்தியம் என்று சத்தியத்திற்கு அடையாளமாக இந்த சூடாமணி மாலையை கொடுத்தாங்க. இந்த சூடாமணியை இப்பொழுது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் என்ன செய்வது? படைகள் எல்லாம் நெருங்கி வரும், உங்களால் ஜெயிக்க முடியாது என்ற நிலைமை வரும்போது இங்கிருந்து போகின்ற பொழுதே துடையில் கட்டியிருக்க வேண்டும். முடியாத நிலைமை வருகின்ற பொழுது அந்த சூடாமணியை எடுத்து வலது பக்கமாக 3 சுற்று சுற்றினால் எல்லோரும் மயங்கி விழுந்து விடுவார்கள். ஒருவேளை அவர் எழுப்ப வேண்டும் என்றால் என்ன செய்வது? இடது பக்கமாக 3 சுற்று சுற்றினால் எல்லோருமே எழும்பிடுவார்கள். அப்படியா? எண்ணிரு கண்மணியே, சித்திர பதுமையே, அரி ஐய பிரம்மா என்ற மும்மூர்த்தி கூட உங்களை வந்து எதிர்த்தாலும் அவர்களை வென்று வெற்றியோடு நீங்கள் ஜெயமடைந்து வருவீராக. நல்லாசி கூறினாய். குசலவனும் அசல்வனுமாக குதிரையிலே ஏறினாங்க. உதயகிரி மலையிலே வந்து நாங்கள் யுத்தத்திற்கு வந்திருக்கிறோம் என்று உங்களும் பதிலுக்கு யுத்த சங்கை துணிக்க காதலி கேட்ட ராமசுவாமி பார்க்கின்றார். தன்னோடு வந்திருப்பது 2 குழந்தை, ஒரு குதிரை. இதை பார்த்த ராமர் கலகலவென்று சிரித்தார். அப்பா பிள்ளைகளே, நீங்கள் இங்க இதற்காக வந்தீங்கப்பா? நாங்கள் தானே போருக்கு வந்திருக்கின்றோம். சண்டைக்கு வந்தது நீங்களா? நாங்கள் தான். உங்களோடு நான் சண்டை செய்து அதில் ஒரு வெற்றி எனக்கு கிடைத்தால் அந்த ஒரு வெற்றிக்காகுமா? ஐயா வீரரே, பெரியவர் சிறியவர் என்று சொல்ல வேண்டாம், போர் செய்து பார்ப்போம் ஐயா. எந்திரமோ உந்தீரமோ உந்தீரமோ எந்திரமோ உந்தீரமோ பெரியவராகி உமக்கு சிறியவனாகி நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். என்ன கதை சொல்லும் அளவுக்கு வந்து விட்டாய்? ஆமா ஐயா. எங்க சொல் பார்க்கலாம். அதாவது தேம்படு பனையின் திரள் வள தொருவிதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினோ ஒருவருக்கு இருக்க நிழலாகாது. அப்படி என்றால் பனமரத்தின் கொட்டையானது இவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. அதை முளைக்க வைத்து அதிலே முளைக்கக்கூடிய மரமானது ஓங்கி வளர்ந்த ஒரு பெரிய மரமானது. ஒருவன் சற்று நேர நிழலுக்காக உட்காருவோம் என்றால் பனைமரம் நிழல் கொடுக்கிறா? முடியாது. அதுதான் தேம்படு பனையின் திரள் வள தொருவிதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினோ ஒருவருக்கு இருக்க நிழலாகாது என்பது. இனி தெல்லிய ஆளின் சிறுபள தொருவிதை தென்னீர் கயத்தில் வாழ் சிறுமீன் சினையிலும் விதை நுண்ணியதே ஆயிலும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆட்பெரும்படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகும். அப்படி என்றால் ஆலமரத்தின் விதையானது தண்ணீரிலே வாழக்கூடிய மீன் முட்டையை விட சிறிதாக இருக்கும். அந்த சிறிய விதையிலே முளைக்கக்கூடிய மரமானது ஓங்கி வளர்ந்து ஒரு பெரிய மரமானது. ஆலமர நிழலில் ஒரு அரசன் தன்னுடைய ரத்த கஜதுரக பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனா ஜெயினிங்களோடு தங்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பெரிய மலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். மலை பெரிதாக இருந்தாலும் அதை பிளப்பது ஒரு சிறிய சிற்றுளி. அப்படியானால் உங்களை பிளக்கிற சிற்றுளி நாங்கள் என்று குசலவன் சொல்ல ராமருக்கு கோபம் வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடுகின்றார். கண்ட குசலவன் தாயாகிய சீதாதேவியை மனதிலே நினைத்து பிரசண்ட கோதண்டத்தை ஏவி விடுகின்றார். 2 கணைகள் ஒன்றோடு ஒன்று மோதியதா மாறி மறையாகவே புளித்தது. இல்லை, அப்படி சைடு போட்டு வந்து ராமசுவாமி விட்ட பானம் பிள்ளைகள் மேலே மலை மாறியாக சுரிந்தது. இந்த பிள்ளைகள் போடுற பானம் சுவாமி மேல பூவாக சுரிந்தது. வெற்றி தோல்வி இல்லாமல் இருக்க ராமசுவாமி கோபம் கொண்டு அநேக விதமான கணைகளை தொடுத்தார். அப்புறமாக 10 தலை
வன்னுவாகிய ராவணனை சங்கரித்த ராமபாணத்தை எடுத்து பூஜை விதிகளை முடித்து பிள்ளைகள் சிரசை அறுத்து வாங்கி விட்டார். அந்த ராமபாணமானது வந்து என்ன செய்கின்றது? பிள்ளைகள் சிரசை 3 நேர சுற்றி பழையபடி அம்பரா பொதியிலே பார்த்தா ராமபுரம் மனம் திடுக்கிட்டு நினைக்கின்றார். எப்படி? ராமபாணமே இந்த பிள்ளைகளை கண்டு திரும்ப வர வேண்டுமானால் பிள்ளைகள்கிட்ட என்னமோ ஒன்று இருக்கிறது. இனி நாமல் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது. அனுமாரும் அங்குதனும் குதிரையை பிடிக்க வேண்டும். இங்கே நிக்கக்கூடிய சேனா ஜெயினிங்கெல்லாம் குழந்தையை பிடிக்கணும். நேர கொண்டு நாம் அயோத்தியாபுரிக்கு போயிடலாம். அப்படி என்று என்னை இவங்க திட்டம் போட்டு வருவதை கண்ணிலே கண்ட குசலவன் தம்பியை பார்த்து சொல்லுகின்றார். என்னுடைய தம்பி அசலவனே 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 பிடிக்க வாரார் பிடிக்க வாரார். என்னோட தம்பி அசலவனே 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 இப்போது பிடிக்க வாரார் பிடிக்க வாரார். ஏ தம்பி, அவங்க எல்லாம் திட்டம் போட்டு வர்றாங்க, நாம ஓடிடுவோமாடா? ஓடுவதா? வேண்டாம் வேண்டாம். அம்மா கொடுத்தாங்க சூடமணி மாலை. ஆமா, என் தொடையில இருக்கு தம்பி. இருக்குல்ல? உன்னுடைய கண்ணை மூடிக்கோ என்று குசலவன் தன் கண்ணை மூடிக்கொண்டு சூடாமணியை எடுத்து வலது பக்கமாக 3 சுற்று மாலையுடைய ஒளிவால் வீராதி வீரர்கள் விற்படித்த மன்னர்கள் எல்லோருமே மயங்கி விழுந்தாங்க. சரி, அப்புறமாக குசலவனும் அசலவனும் தன்னோடு எதிர்த்த ராமசுவாமி பக்கத்திலே வந்து அவர் தலையிலே இருந்த கிரீடத்தை எடுத்து குசலவன் தன்னுடைய தலையிலே வைத்து, தம்பி எப்படி இருக்குது? நன்றாக இருக்கிறது. தங்க முகத்துக்கு தங்க முடி உங்களுக்காக தான் செய்து வைத்திருப்பாங்களோ என்னமோ. ஓடி சொன்னான் அசலவன். இந்த லட்சுமணபுரமா இடுப்புறவர் குஞ்சம் கட்டியிருந்தாரு. அந்த குஞ்சம் எடுத்து வச்சு அண்ணா நன்றாக இருக்கிறது. நல்லா இருக்கா? என்னை இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க ராமசுவாமி மூர்ச்சை தெளிந்து பார்க்கின்றார். தன்னுடைய கிரீடத்தை தரித்து தன் எதிரே பாலகனிற்க கண்டார். வாட்டமுற்றார். மனதையர்ந்தார். மனதிலே நினைக்கின்றார், இந்த பள்ளி கொண்டோனுடைய முடிதறிக்க பரமசிவனுக்கு ஏற்றது. என்னுடைய கிரீடை என்னுடைய வாரிசை தவிர மற்ற யாரும் அணிய முடியாது. அப்படி எப்படி? இந்த பிள்ளை அணிந்திருக்கிறபடியால் அந்த சமயம் நினைத்தாராம், ஒருவேளை இது நம்முடைய பிள்ளையாக இருக்குமோ? சீதாதேவியை தண்டகாருண்ய வரத்திலே கொண்டு வெட்டி விட்டு வா என்று சொல்லும் போது சீதாதேவி வயிற்றில் 5 மாதங்கள். ஒருவேளை இது சீதாதேவி நம்முடைய பிள்ளையாகத்தான் இருக்குமோ என்று நினைத்தாலும் அடுத்த முறை என்ன சொல்லுது? என்ன ஒரு பிள்ளை நிக்கிறானே, நேரா அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டாதான் தெரிந்து போகுமே. அப்படி என்று ராமசுவாமி பிள்ளைகளிடத்திலே வந்து கேட்கின்றார், அப்பா பிள்ளைகளே, உங்களுடைய ஊர் என்னப்பா? உங்கள் ஊரை சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்னப்பா? உங்கள் பெயரை சொல்லுங்க. நீங்கள் சிறுபிள்ளைகள் தானே? நாங்க ஜெயிச்சவன், நீங்க தோற்றவங்க. உடனே ராமசுவாமி, எங்கள் ஊர் அயோத்தி, எங்க அப்பா பேர் தசரத சக்கரவர்த்தி, கோசலை கைகை சுமித்ரை என்று 3 பெண்ணை எங்க அப்பா திருமணம் செய்தாங்க. கோசலை அம்மாவுக்கு நான், என் பேர் கோதண்ட ராமன் என்று சொல்லுவாங்க. கைகேசி அம்மாவுக்கு அதோ மயங்கி இருக்கிறான் பரதே, சுமித்ரா அம்மாவுக்கு அதோ லட்சுமணன் மயங்கிருக்க, சத்ருகை இதோ மயங்கி இருக்கிறான். சரி, அப்பா 1 அம்மா 3 பிள்ளை 4. இனி உங்க அப்பா அம்மா பேரு சொல்லுங்கப்பா. சொல்லட்டுமா? எங்கள் ஊர் வந்து வனவாசம், நாங்கள் வனவாசத்தில் வாழ்ந்து வருகின்றோம். சரி, என் தாயார் பெயர் வந்து சீதாதேவி. சீதாவா? உங்க அம்மா பேர் சீதா. தம்பி, சீதா என்னடா வாயை பழக்கிறாரு? சீதா. சரி, அப்புறம் என் பெயர் வந்து குசலவன். சரி, என் தம்பி பெயர் அசலவன். ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? அப்பாவா? எங்களுக்கு தந்தை என்பது கிடையாது. அப்பா இல்லாம உங்க அம்மா உங்களை பெற்றெடுக்க முடியாது. உங்க அம்மாட்ட போய் உங்க அப்பா பேரை கேட்டுட்டு வாங்க. தம்பி, காதிலே கேட்ட பிள்ளைகள் இதோ சென்று அம்மாவிடத்திலே கேட்டு வருகிறோம் என்று அப்படி ஓடோடி வந்து தாயாகி சீதாதேவி இடத்திலே நடந்த விவரங்களை ஆதியோடு அந்தமாக சொல்லி, சரி, எங்கள் அப்பா யார் என்று கேட்க சீதாதேவி அழுதழுது என்ன சொல்லுகின்றாள்? அவர்தானே உங்கள் அப்பா, ஆனேனே
அப்பா பிள்ளைகளே உங்களிடத்திலே கேட்டார் என்று சொன்னீர்களே, அந்த மணிமகுடதாரிதானே உங்கள் அப்பாவாகிய ராமச்சந்திரபு. அப்படியா? தெய்வம், மன்னனோடு போருக்கு ஆயுதம் கொடுத்த பாவி ஆகிவிட்டேனே. மன்னன் தம்பி படைகள் எல்லோரும் மயங்கித்தானே இருப்பாங்க. மயங்கி இருக்கிறவங்களை இப்பொழுது எழுப்பாமல் இருந்தார் என் உயிரை தற்கொலையாக மாய்த்துக் கொள்வேன் என்றால் சரி அவர் சொல்லுகிறான், அம்மா தெரியாமல் செய்து விட்டேன் அம்மா, இதோ சென்று எழுப்பி வருகிறேன் என்று உதயகிரி மலையிலே வந்து சூடாமணியை எடுத்து அது பக்கமாக 3 சுற்று சுற்ற உறங்கி முழித்தது போலவே எல்லோரும் எழுந்தாங்க. அந்த சமயம் தலையிலே இருந்த கிரீடத்தை எடுத்து ராமசுவாமி பாதத்திலே பணிந்து வணங்கி நிற்கின்றான் குசலவன். சீதாதேவி வால்மீகி ரிஷியை கூட்டிக் கொண்டு உதயகிரி மலையிலே வந்து ராமசுவாமி பாதத்தை தொட்டு வணங்கி நிற்க அழுது கொண்டே நிற்கின்றாள். ராமசுவாமி கவிழ்ந்ததில் ஏறிட்டு பார்க்கவே இல்லை. சீதாதேவி படும் துயரத்தை அறிந்த மேலோக வாசிகளான பரமசிவனோடு பார்வதியும் பத்ரகாளி சரஸ்வதியும் கந்தன் கணேசன் தேவர்களும் சுவாமியை பார்த்து, ராமா நடந்ததை மறந்து இனிமேலாவது சீதையை கூட்டி சென்று சந்தோஷமாக அயோத்தியிலிருந்து வாழ வேண்டும் என்றார். நான் சீதை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் தான் அழைத்து செல்வேன். சீதாதேவியை பற்றி எனக்கு தெரியும், நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் அல்லவா? அக்கினி மூலிகை கரையிலே வர வேண்டும் என்று சொல்ல வால்மீகர் மந்திர சக்தியினால் ஒரு வேள்வியை வளர்க்கின்றார். சீதாதேவி 2 பிள்ளைகளை 2 கையிலே எடுத்து அக்கினியிலே இறங்கி கரையிலே வருகின்ற பொழுது கற்பையாகி அசலவன் எரிந்து போகின்றான். குசலவனும் சீதாதேவியும் கரையிலே வர்றாங்க. உடனே குசலவன், அம்மா தம்பி எங்கே என்று கேட்க அவன் கர்ப்பப்புள்ளில் உண்டு பண்ணின குழந்தை என்று சீதாதேவி சொல்ல கண்டிப்பாக தம்பி வேண்டும் என்று கேட்க சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற 3 பேரும் சேர்ந்து ஆண்டு போன அசலவனை எழுப்பி கொடுத்தார்கள். உடனே சீதாதேவியோடும் ஸ்ரீராமச்சந்திர பூபதி சீதாதேவியோடும் மனைவியோடும் மக்களோடும் தம்பிமாரோடும் படைபதாதியோடு அயோத்தியாவிலே வந்து ராஜ்யபாரம் செய்தார். அப்படி இருக்க ஒரு நாளைய தினத்தில் தன்னுடைய மகனாகிய குசலவனுக்கு பட்டாபிஷேகம் சூட வேண்டும் என்று எல்லா தேசத்து அரசர்களுக்கு நீட்டணிப்பினார். ரத்தின மணிமகுடம் ஒன்று தயார் செய்ய சொன்னார். ரத்தின மணிமகுடம் தயார் செய்து வந்திருக்க ராமசுவாமி நல்ல சுபதினத்தில் தன்னுடைய மகனாகிய குசலவனுக்கு பட்டாபிஷேகம் சூடுகின்றார். மகுடாபிஷேகம் செய்தார். ஸ்ரீராமர் குசலவனுக்கு மகுடாபிஷேகம் செய்தாரே. மகுடாபிஷேகம் செய்தாரே. ஸ்ரீராமர் குசலவனுக்கு மகுடாபிஷேகம் செய்தாரே. தேசமெங்கும் புகழ் வர செல்வ அயோத்தியில் மாதி சீதையோட பால குசலவனுக்கு மகுடாபிஷேகம் செய்தாரே. ஸ்ரீராமர் குசலவனுக்கு மகுடாபிஷேகம் செய்தாரே. சேவகர்கள் தெருக்களை அலங்காரம் பண்ண ரத்தின மணிமகுடம் தயார் செய்து வந்திருக்க ராமசுவாமி நல்ல சுபதினத்தில் தன்னுடைய மகனாகிய குசலவனுக்கு பட்டாபிஷேகம் சூடி